ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب والدوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد واعتصموا بحبل الله جميعا صدق الله العظيم عن أبي هريرة رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم قال إذا آمن الإمام وعنوا فإنه من وافق تأمين الملائكة إلى آخره أو قال نبينا صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم அளவல்ல அருளும் நிகழ்ல அன்பும் விண்ணையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் தரம் பார்த்து தக்க சமயத்தில் தருவர் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயான தன்மை படைத்த தர்ம பிரபாகிய தர்ம கத்தாவாகிய வல்லோன் அல்லாஹுவிற்கே எல்லா புகழும் உரைத்தது. இன்னும் அவனின் தூதன் நபி நாயக ஹாத்தம் நபி முத்திர நபி சம்மன் நபி சீரிய நபி அஹ்மத் முஸ்தபா முஹம்மது சர்தார் ஆலம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள் தாபின்கள் தவா தாபின்கள் அவுலியாக்கள் அன்பியாக்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் முத்தகீன்கள் மேலும் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தி என்னும் சமாதான மழை என்றென்றும் மிகுந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே, கடந்த வாரத்தோடைய தொடர்ச்சியை இவ்வாறு நாம் பார்க்க இருக்கின்றோம். இறுதியாக கூறப்பட்டது கூட்டாக சேர்ந்து செய்யக்கூடிய அமல்களுக்கு பலம் என்பது அதிகம் என்பதை பற்றியும் பார்த்து வந்து கொண்டிருந்தோம். அதில் கடைசியாக இறுதியாக சொல்லப்பட்டது அல்ஹம்து சூராவை கூட நாம் தொழுகையில் ஓதக்கூடிய சமயங்களில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், இமாம் ஆமீன் சொன்னால் நீங்களும் அவருடன் சேர்ந்து ஆமீன் கூறுங்கள். ஏனென்றால் யாருடைய ஆமீன் மலக்குமார்களுடைய ஆமீனுடன் ஒன்றிக்குமோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக முத்தநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆக ஒரு காரியத்தில் நாம் ஒன்று கூடி இருக்கக்கூடிய சமயங்களில் அதனுடைய பலம் என்பது அதிகமாக இருக்கின்றது. ஒருவர் துஆவோட மற்றவர் ஆமீன் சொன்னால் ஆமீன் சொன்னவரும் அந்த துஆவை செய்தவராகத்தான் ஆகின்றார். துஆவை கேட்கப்படுகின்றது, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார் என்பதாக ஒருவர் இந்த துஆவை ஓதுகின்றார். அதை செவிமடுத்தவர் ஆமீன் என்று சொல்கின்றார். இதை முழுமையாக ஓதவில்லை. இருந்தாலும் கூட அந்த துஆவை இவரும் கேட்டதாக ஆகின்றார். யா அல்லாஹ், எனக்கு
மக்களுக்கு நலவை ஏற்படுத்துவாயாக. இன்னும் நரக நெருப்பில் இருந்து என்னை பாதுகாப்பாயாக என்பதாக துஆ செய்தவராக இருவருமே ஆகிவிடுகின்றார்கள். ஆக ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்ய ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆமீன் கூறினார்கள். அந்த துஆவை இருவர்களும் செய்ததாக ஆகிவிடுகின்றது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அருமைக்குரிய சகோதரர்களே, இதுபோன்று பல்வேறு விஷயங்களில் சஹாபாக்கள் ஒன்று கூடி துஆ செய்திருக்கின்றார்கள். 2-3 நபர்கள் ஒன்று சேர்ந்து துஆவை செய்திருக்கின்றார்கள். அதற்கு மற்றவர்கள் ஆமீன் சொல்லி இருக்கின்றார்கள். அதன் நிகழ்வுகள் ஏராளம் இருக்கின்றது. அருமைக்குரிய சகோதரர்களே, இன்றைய காலகட்டம் நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கின்றது என்பது தெரியுமா? அதற்கு ஒரு உதாரணத்தை நாம் பார்க்க வேண்டியது இருக்கின்றது. முல்லா வீட்டிலே இருந்து கறிவாய ஒரு நாள் விடுமுறை கிடைச்சிருக்கு. கிடைச்ச உடனே முல்லா போனா கடைக்கு போயிட்டு இன்னைக்கு நல்லா கறி வாங்கி சாப்பிடுவோம், இதனால நம்ம சாப்பிடல, கறி வாங்கி இன்னைக்கு சமைப்போம் அப்படின்னு நினைச்சு கடைக்கு போனாராம். கடைக்கு போய் கறியை வாங்கிட்டு வந்தாரு. கறியை வாங்கிட்டு வந்தோன்னு சமைக்கிறது எப்படின்னு அவருக்கு தெரியல. சரி, இவர் சமைக்கிறதுக்கு என்னங்கிறது பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் பக்கத்துல புத்தக கடையில போய் புத்தகத்தையே வாங்கிட்டு வந்தாராம். புத்தகத்தையே வாங்கி கொண்டு வந்துகிட்டே இருக்க கையில வச்சுக்கிட்டு குடிச்சிட்டு ஆட்டிட்டு வந்தாரு. கறிய பார்த்துச்சு நாய். அந்த கறியுடைய வாசனைக்கு கையில் இருக்கக்கூடிய கறியை கம்பிட்டு போயிருச்சு. இப்ப பார்த்த முல்லா சொன்னாரா, சிரிச்சுக்கிட்டே இருந்தாரா. இருந்தவங்க எல்லாம் பார்த்தவங்க கேட்டாங்க, இன்னும் முல்லா நீங்க வாங்கிட்டு வந்த கறியை பிடிக்கும் போது உங்கள்ட்ட இருந்து பறிச்சுட்டு போயிருச்சு நாய், இதை கண்டு நீங்க சிரிக்கிறீங்களா அப்படின்னு. அவன் முல்லா சொன்னாரா, அது கறியைத்தான் தூக்கிட்டு போச்சு, எப்படி சமைக்கிறதுங்கிற புக்கு என்கிட்ட இருக்குல்ல, அதுக்கு என்ன சமைக்க தெரிய போகுதுன்னு நினைச்சானா. இதுபோல்தான் நம்மளுடைய சூழ்நிலைகள் என்று இருக்கின்றது. நாம் ஒற்றுமையை இழந்தவர்களாக, ஒற்றுமை எனக்குரிய கைத்தை பற்றி பிடிக்காதவர்களாக, ஒற்றுமை என்னும் கைத்தை நீங்கள் கெட்டியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக வல்லாஹ் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்கின்றானே. எதை வைத்து எல்லா விஷயங்களையும் நாம் ஒற்றுமையை அங்கே கடைபிடிக்க வேண்டும். எங்கெல்லாம் ஒற்றுமைகள் சிதைவுகள் ஏற்படுகின்றதோ அங்கெல்லாம் மாபெரும் விளைவுகளை சந்தித்திருக்கின்றார்கள். எங்கு ஒற்றுமைகளை இழந்து குழப்பங்களை ஏற்படுத்துகின்றார்களோ அந்த இடங்களில் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் சரி அல்லது தனிநபர்களுக்கும் சரி அங்கே சிதைவுகள் என்பது ஏற்பட்டுக் கொண்டேதான் இருக்கின்றது. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் விளங்கக்கூடியது ஒன்றுமல்ல, ஒற்றுமை இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவங்க ஆட்சியுடைய காலகட்டத்தில் முதல்ல மோதிரம் போட்டுருந்தாங்க. அதனால நம்ம சொல்றோம், மோதிரம் மட்டும் போடுறதுக்கு ஆண்களுக்கு கூடும், பாக்கி உள்ளதெல்லாம் போடுறது கூடாது. அது பெண்களுடைய ஆவரணங்கள்ல வந்துடும். காப்பு போடுறது, செயின் போடுறது இதெல்லாம் பெண்களுக்குரிய ஒரு ஆவணங்கள். அது எதுல போட்டாலும் சரி. அப்ப முதல்ல முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதாக இங்கு மோதிரத்தில் பொறிக்கப்பட்டிருக்கும். அப்ப அதுதான் அரசு முத்திரையாக இருந்தது அந்த ஆட்சி காலங்களில். அது முதல்ல செஞ்சது தங்கத்துல செஞ்சு கொண்டு வந்தாங்க. தங்கத்துல செஞ்சு கொண்டு வந்தவங்க அப்ப சாபாக்கள் எல்லாம் நினைச்சாங்க, அப்ப தங்கம் போடலாம் போல அப்படின்னு நினைச்சிட்டு அதே போல எல்லாம் செய்ய ஆரம்பிச்ச உடனே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அந்த தங்க மோதிரத்தை கழட்டிட்டு அதே வெள்ளியின் செய்து மாட்டினார்கள். அது மற்ற நேரங்களில் உள்பக்கமாக இருக்கும். அரசுடைய அந்த முத்திரைகள் வைக்கக்கூடியது ஏதாவது அனுப்பக்கூடிய சமயங்களில் இந்த முத்திரையை திருப்பி இதை முத்திரையிடுவார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதாக அதில் பொறிக்கப்பட்டிருக்கும். இந்ததுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டம். அதற்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலகட்டம், உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலகட்டம், இப்போதெல்லாம் ஆட்சி காலகட்டம் என்னும் இதுதான் அரசு முத்திரையாக இருந்தது. எப்பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலகட்டங்களில் மாபெரும் ஒரு குழப்பங்கள் ஏற்படுகின்றது.
பிரச்சனைகள், இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மத்தியில் குழப்பங்கள் ஏற்படுகின்றது. இது பெரிய ஒரு தீர்வு காண முடியாத அளவிற்கு குழப்பங்கள் ஏற்படுது. அப்ப ஒரு கிணத்தினுடைய அந்த திட்டில் அமர்ந்து கொண்டு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க அந்த திட்டில் அமர்ந்து கொண்டு இந்த மோதத்தை சுத்திக்கிட்டு கழட்டிக்கிட்டு மாட்டிக்கிட்டுமா இருக்காங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல, கழட்டி மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல அந்த மோதிரம் என்ன ஆகி வருகின்றது, அந்த கிணற்றில் அரிஸ் என்ற கிணறு, அரிஸ் என்ற கிணற்றில் தான் இவங்க உட்கார்ந்து இது போல செஞ்சிட்டு இருக்காங்க. இது தவறி விழுந்து விடுகின்றது. விழுந்த உடனே அந்த கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு. உடனே இருக்கக்கூடிய உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறாங்க, இது எப்படியாவது அரசு முத்திரையுடைய மோதிரம் விழுந்து விட்டது என்பதாக சொல்லி இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் வர சொல்லி தண்ணீரை ஃபுல்லா இறக்கிறாங்க. தண்ணீரை உரைத்து தூறுகள் வாரப்பட்டது போன்று தேடப்பட்ட பொழுது கூட அந்த மோதிரம் கிடைக்கவில்லை. அன்றைக்குரிய சகோதரர்களே, ஒரு குழப்பங்கள், இந்த சமுதாயத்திற்கு மத்தியில் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய சமயங்களில் முதன்மையாக ஏற்படக்கூடியது ஒரு பரக்கத்திற்கு ஒரு மோதிரம் அங்கே தொலைந்து விட்டது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, எனக்கு 2 சோகங்கள், 2 முசீபத்துகள், இந்த குழப்பங்கள் சமுதாயத்திற்கு மத்தியில் குழப்பங்கள் ஏற்பட்டது, பிரச்சனைகள் ஏற்பட்டது. அப்பொழுது 2 முசீபத்துகள் எனக்கு ஏற்பட்டது. ஒன்று, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்பட்டது, மாபெரும் ஒரு சோகம். இரண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை நான் பசியாக இருக்கக்கூடிய சமயங்களில் அவர்களிடத்தில் கேட்டேன், யார் சொல்லா பசிக்குது நம்ம இதா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னாங்க. ஒண்ணு இல்லை யார் சொல்லா, எந்த பெருசால இல்ல, ஒரே ஒரு பை இருக்குது, சுருக்கு பையன்னு சொல்லுவாங்கல்ல, இது ஒரு சுருக்கு பை ஒன்று இருந்துச்சு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அந்த சுருக்கு பையை வாங்கி அதுக்குள்ள பேரித்தம்பழத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சு போட்டு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, உனக்கு எப்போதெல்லாம் தேவைப்படுகின்றதோ அப்போதெல்லாம் இந்த பைக்குள் கையை விட்டு எடு, உனக்கு வந்து கொண்டே இருக்கின்றார்கள். அது போன்று எல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரவேற்புக்கு முன்னாலும் எல்லா சமயங்களிலும் அந்த சுருக்கு பைக்குள் கையை விடுவார்கள். பேரித்தம்பழங்கள் இருக்கும், எடுத்து கொடுப்பாங்க. ஒரு போர்க்களத்திற்கு சென்ற பொழுது கூட அங்கே இருக்கக்கூடிய உணவுகள் தீர்ந்த பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தெரிஞ்சு வாங்கி சாப்பிட்டிருக்காங்க. அந்த இருந்து அந்த போர் வீரர்கள் அத்தனை நபர்களுக்குமே அந்த சுருக்கு பையில் இருந்து எடுத்து கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா பரக்கத்தை கொடுத்தார், அது பரக்கத்தை விளைய வைத்தார். எப்பொழுது குழப்பங்கள் ஏற்பட்டதோ, ஒற்றுமைகள் இல்லாமல் இருந்ததோ, சமுதாயத்திற்கு மத்தியில் ஒற்றுமை பிளவுகள் ஏற்பட்டதோ, அந்த சமயத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அப்பொழுது என்னுடைய பை தொலைந்து போனது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க கொல்லப்பட்டாங்க. இரண்டாவது அடுத்தபடியாக உள்ள சோகம், என்னுடைய கையில் இருந்த இந்த சுருக்கு பைகள் தொலைந்து போனது. அன்றைக்குரிய சகோதரர்களே, சமுதாயம் ஒற்றுமை இல்லாததன் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் ஒவ்வொன்றும் இதிலிருந்து நாம் சிந்திக்கக்கூடியது என்னவென்று தெரியுமா? இன்று ஒவ்வொரு நபர்களும் நம்மை இன்று பிரிக்க ஆளக்கூடிய சூழ்ச்சிகள் தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய சூழ்ச்சிகள் இப்பொழுது நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. 23ஆம் தேதி வியாழக்கிழமை ஜனநாயகத்தை காக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு நாம் தள்ளப்படுகின்றோம். ஜனநாயகத்தை காக்கக்கூடியது, இதில் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள். ஒன்று, வாக்களிப்பதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கின்றது? ஒன்று, வாக்களிப்பதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கின்றது? இரண்டாவது விஷயம் நாம் பார்க்க வேண்டியது, வாக்கிற்காக வேண்டி கையூட்டு பெறுகின்றார்களே, இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கின்றது? மூன்றாவது, யாரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கின்றது? இந்த 3 விஷயங்களை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். முதன்மையாக வாக்களிப்பதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கின்றது?
தப்சீரில் பார்க்கக்கூடிய சமயங்களில் இதற்காக வேண்டி தனியாக ஒரு பாடமாகவே அதை எழுதியிருக்கின்றார்கள் குர்ஆன் விரிவுரையாளர்கள். வாக்கு என்பது இருக்கின்றது ஷஹாதத்தை சாட்சி சொல்வதற்கு சமமான ஒன்று. ஒரு மனிதன் சாட்சி சொல்கின்றானே, இவன் செய்தான் இவன் செய்யவில்லை என்பதற்கு சாட்சி சொல்கின்றானே, இந்த சாட்சி சொல்வதற்கு சமமான ஒன்று. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் சூரத்துன் நிசாவில் சொல்லும் பொழுது, அஷஹீது என்பதாக அல்லாஹ் ஆரம்பிக்கும் பொழுது அந்த வசனங்கள் ஆரம்பிக்கும் பொழுது சொல்கின்றான், நீங்கள் சாட்சி சொல்வதற்கு மறுத்தால் பெரும்பாவி என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஒரு தப்பு தெரியும், நமக்கு எல்லாம் தெரியும், தெரிந்திருந்தோ ஒரு மனிதன் மறைக்கின்றான், அதை சொல்லவில்லை, சாட்சி சொல்லவில்லை என்றால் அவன் பெரும்பாவி என்பதாக சொல்லப்படுகின்றது. அப்படியானால் நாம் வாக்கு என்பது அளிக்கிறது இருக்கின்றது, நாம் சாட்சி சொல்வதற்கு சமமாக இருக்கின்றது. ஒரு மனிதன் வாக்கு அளிக்கவில்லை என்றால் அவன் பெரும்பாவத்தை செய்துவிட்டான், அவன் பெரும் குற்றவாளியாக இருக்கின்றான். முதன்மையாக நாம் விளங்க வேண்டும். ஏன் இந்த அளவுக்கு கடுமையாக இஸ்லாம் சொல்கின்றது? நம்ம ஒரு ஓட்டுனால என்னங்க ஆயிரப்போது? நான் ஒரு ஓட்டு போறது இந்த வெயில போய் நின்றுக்கிட்டு அங்க வரிசையில் நின்றுக்கிட்டு நான் ஓட்டு போட்டு எல்லாம் வரணுமா? 100% கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும். அனைவர்களுமே வாக்களிக்க வேண்டும். நீங்கள் வாக்களிக்கவில்லை என்றால், வாக்களிக்க தவறிவிட்டால், உங்களுடைய ஓட்டுக்களை நீங்கள் வீணாக்கப்பட்டால், அதன் மூலியமாக ஒரு தவறான நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் அதனுடைய விளைவு உங்களையும் சாரும். அது அல்லாஹ் சொல்கின்றான். ஒரு மனிதன் ஒரு நன்மையான காரியத்திற்காக வேண்டி அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவன் ஷஹாதத் சொல்லப்பட்டு சாட்சிகள் விடப்பட்டு ஒரு மனிதன் சரியான முறைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அதனுடைய நன்மைகளும் உங்களை வந்து சாரும். அதே சமயத்தில் தீய நபர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அதனுடைய பாவங்களும் உங்களை வந்து சாரும். அப்பொழுது உங்களுடைய வாக்குகளை நீங்கள் செலுத்தாமல் விடுவதன் காரணத்தினால், உங்களுடைய வாக்குகளை நீங்கள் உதாசீனப்படுத்துவதன் காரணத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு விளைவுகள் இந்திய நாட்டில் பல்வேறு சோதனைகளையும் பல்வேறு ஆபத்துகளையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அருமைக்குரிய சகோதரர்களே, சில நாட்களுக்கு முன்பதாக பார்க்கப்பட்டது, அனைவரும் கண்டிருப்போம், வட மாநிலத்தில் நடந்தது. ஒரு சிறிய நபர்களை, அதாவது என்று சொல்வார்களே, இந்த தாழ்த்தப்பட்டவர்களை ஒரு மனிதனை ஒரு இளைஞனை அடித்து மலத்தை திங்குமாறு கட்டளை இடுகின்றான். அதை அடித்து திங்க வைக்கின்றான். அவன் அதை திங்கக்கூடிய சமயங்களில் வாந்தி எடுக்கின்றான். அதையும் கூட விடாமல் அடித்து உண்ண வைக்கின்றான். இந்த அவலத்திற்கு காரணம் என்ன? அங்கே இவர்கள் சரியானவர்களை தேர்ந்தெடுக்கவில்லை. இன்னும் சொல்வதாக இருந்தால், நம்முடைய கண் முன்னால் வரக்கூடியது, நீங்கள் வாக்களிக்கக்கூடிய சமயங்களில் உங்களுடைய கண் முன்னால் வரக்கூடியது சிஏஏ என்ஆர்சியுடைய விஷயங்கள் முன்னாலும் கண் முன்னால் நிற்க வேண்டும். முத்தராக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய கண் முன்னால் நிற்க வேண்டும். இன்னும் வரக்கூடியது, இப்பொழுது சமீபத்தில் ஒரு மாநிலத்தில் அமல்படுத்தியிருக்கின்றார்கள். சில மாநிலங்கள் அமல்படுத்திட்டாங்க. இப்பொழுது சமீபத்தில் ஒரு மாநிலத்தில் அமல்படுத்துவதற்காக சொல்லி இருக்கின்றார்கள். சட்டத்தை ஏற்றிருக்கின்றார்கள். பொது சிவில் சட்டம் என்பதை ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதனுடைய விளைவுகள் என்னவென்று தெரியுமா? ஷரியத்தை நீங்கள் முழுமையாக பின்பற்ற முடியாது. ஷரியத்தை நீங்கள் சட்டத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் தீர்ப்புகள் சொல்வதற்கு இயலாது. ஒரே சட்டம் தான். என்ன சட்டங்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் அந்த சட்டம் தான் சமம் என்பதாக கொண்டு சென்று விடுவார்கள். ஒன்றை மட்டும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த கட்சி, எந்த அமைப்பு, எந்த இதை வேண்டாலும் இருக்குங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஈமானும் இந்த கட்சியா என்று கேட்கும் பொழுது ஈமானில் முற்பட வேண்டும்.
அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றான், தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். என்பதாக அல்லாஹ் பட்டியலிட்டு சொல்கின்றான். உங்களுடைய மனைவி, மக்கள், குழந்தைகள், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய தாய் தந்தையர்கள் அனைத்தையும் விட நீங்கள் புரியப்படக்கூடியது அல்லாஹையும் அல்லாஹ் ரசூலையும் ஈமான் கொள்வதுதான். உங்களுடைய ஈமான் தான் மேலானது. ஒரு இஸ்லாத்திற்கு ஒரு பாதிப்பு வருகின்றது, இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஒரு பாதிப்பு வருகின்றது என்றால் ஒட்டுமொத்தமாக நாம் சிந்திக்கக்கூடியது அப்படித்தான் சிந்திக்க வேண்டும். அப்படியானால் நம்முடைய ஒவ்வொரு நபர்களும் நாம் வாக்களிப்பதற்கு கடமைப்பட்டவர்கள். இந்த பாவத்தை செய்து விடாதீர்கள். வாக்குகள் அளிப்பதில்லை என்பதாக எண்ணி பாவத்தை நீங்கள் செய்து விடாதீர்கள். அடுத்து கையெழுத்து பெறக்கூடியது யாருக்கும் அவங்க சொல்ல முடியாது. இன்னைக்கு எல்லா நபர்களும் தாங்கள் ஜெயிப்பதற்குரிய ஒரே அஸ்திரமாக இரு அஸ்திரமாக எடுக்கக்கூடியது எதில் வந்து விடுகின்றார்கள்? ஓட்டிற்கு பணம் கொடுத்து பெற்றுக் கொள்ளலாம் என்பதாக வந்து விடுகின்றார்கள். இது மிகவும் கேவலமான ஒரு விஷயம். கொடுக்கக்கூடியது இருக்கின்றது, இது லஞ்சத்தை சார்ந்ததாக இருக்கின்றது. ஓட்டுக்கு பணம் கொடுக்கலாம்னா வந்து ஓட்ட உங்கள்கிட்ட பிச்சை கட்டிட்டு இருக்கான். இது இருக்கக்கூடியது இருக்கின்றது லஞ்சத்தை கொடுத்து பெறக்கூடியது. உண்மையில் சொல்லக்கூடியவங்க நான் இந்த செய்வேன், இதோட செய்வேன், செய்து வருகின்றேன் என்று சொல்லி வருகின்றார்களே, அதுவல்ல பிரச்சனை. இதற்காக வேண்டி பணங்களை கொடுக்கின்றார்கள். உங்க வீட்டுல ஓட்டுக்கு இவ்வளவு, ஒரு ஓட்டுக்கு அவங்க கொடுக்கிறாங்க. இது தவறு. அதை பெறக்கூடியது இருக்கின்றது, பெரும்பாவமாக இருக்கின்றது. அது நம்ம சொல்லுங்க, அல்லாஹ் சொல்லி காட்டா. உலகத்தை ஆண்ட 2 நபிமார்கள் ஒருவருடைய சரித்திரங்களை அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கின்றானே. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆட்சி அதிகாரம் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு, இவங்க வந்து சரி கட்டணும், எங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சில நாடுகள் இருந்து என்ன செய்வாங்கன்னா பொற்காசுகளை அங்கு இருக்கக்கூடியது வெகுமதிகளை கொண்டு வந்து கொடுப்பாங்க லஞ்சமாக. அப்ப அவங்க காரியத்தை சாதிக்கலாம் என்பதற்காக வேண்டி அந்த சமயங்கள் வரக்கூடிய சமயங்களில் என்ன செய்வார்கள் என்றால் அதை அவர்கள் திருப்பி அனுப்பிடுவார்கள். கடுமையாக அவர்கள் மீது சாடுவார்கள். அல்லாஹ் குர்ஆனில் அதை சுட்டி காட்டுகின்றான். அது பாவம் என்பதையானும் சொல்கின்றார்கள். இது பாவச் செயல் என்பதாக. அப்படியானால் நாம் காசு வாங்கி வாக்களிக்கின்றோம் என்றால் இதைவிட கேவலமான செயல் வேற எதுவும் இருக்க முடியாது, வேற எதுவும் இருக்க முடியாது. நம்முடைய ஓட்டுக்களை விற்பதாக இருந்தால் ஒரு மன்னன் இந்த செயல்பாடுகளை ஈடுபடுகின்றார், இவன் எந்த செயல்பாடுகளுக்கும் தயாராக ஆகிவிடுவார். உங்களுடைய உரிமை, நீங்கள் சொல்லக்கூடிய சாட்சிகள் யாருக்கு என்பதை தேர்ந்தெடுக்கக்கூடிய சாட்சிகளை நீங்கள் விற்கின்றீர்கள் என்றால் இதை விட பெரும்பாவும் வேறு எதுவும் இல்லை. அருமைக்குரிய சகோதரர்களே, அதனால்தான் நாம் கையொட்டி என்பது பெறக்கூடாது. அது எப்படியாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் சரி. சில இடங்கள்ல என்ன செய்வாங்க அப்படின்னா, எங்க ஊருக்கு இதை செஞ்சு விடுங்க, எங்க மஹல்லாவுக்கு இதை செஞ்சு விடுங்க, நீங்க எழுதி கொடுங்க, நாங்க எங்க ஹோட்டல்ல நாங்க போட்டுறோம். இது லஞ்சத்தில் கொண்டுதான். இதுவும் அதோட சம்பந்தப்பட்டதுதான். கோரிக்கைகள் என்று வைப்பது வேறு, டிமாண்ட் என்று செய்யக்கூடியது வேறு. கோரிக்கையில் வைக்கலாம், எங்களுடைய தெருக்களுக்கு அல்லது எங்களுடைய சமுதாயத்திற்கு, எங்களுடைய பகுதிக்கு இதை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும். ஜெயித்து வந்தால், நாளை ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் எங்களுக்கு செய்து தர வேண்டும் என்பதாக ஒரு கோரிக்கை மனுக்களை வைக்கின்றார்கள். இது தவறல்ல. அதே சமயத்தில் அங்கே டிமாண்டாக வைக்கின்றார்கள் என்றால் அதுவும் குற்றம்தான். அருமைக்குரிய சகோதரர்களே, மூன்றாவதாக பார்க்கக்கூடியது யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக வாக்களிக்க கூடாதது யார்? எங்களுடைய
நம்முடைய ஈமானிற்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளில் யார் வந்தாலும் அவர்களுக்கு நாம் வாக்களிப்பதிலும் தவிர்க்க வேண்டும். இஸ்லாமுடைய ஷரியாவிற்கு சட்டங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய அளவிற்கு யார் வருகின்றார்களோ அவர்களை நீங்கள் தவிருங்கள், அவர்கள் நீங்கள் புறக்கணியுங்கள். ஒவ்வொரு விஷயங்கள் இன்று ஒவ்வொன்றாக நாம் பிரித்து காட்ட வேண்டிய அவசியம் அல்ல. சமுதாயத்திற்கு அனைவர்களுமே என்று நம்முடைய கைபேசியில் இருந்து கண்டுகொள்ளலாம். எதையெல்லாம் இஸ்லாமிற்கு ஷரியாவிற்கு நம்முடைய சொந்த ஜனநாயகத்துடைய நாடுகளில் அத்தனை நபர்களும் அவரவர்களுடைய கொள்கை கோட்பாடு மதடிப்பாடுகளில் அமைந்து கொள்ளலாம், செயல்பட்டுக் கொள்ளலாம் என்பதை இருக்கக்கூடியதை சிதைத்து விட்டு இதற்கு வர்ணங்கள் பூசும் அளவிற்கோ அல்லது அதற்கு வேறொரு பெயர்கள் சுற்றும் அளவிற்கோ வரக்கூடிய நபர்களுக்கோ அல்லது அதற்கு ஒத்து செல்லக்கூடியவர்களுக்கோ நாம் தவிர்க்க வேண்டும், அவர்களை புறக்கணிக்க வேண்டும். உங்கள் நல்லவர் யார் என்று நீங்கள் பார்த்து அவர்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள். நீதமானவர்கள் யார் என்று பார்த்து நீங்கள் அவர்களுக்கு வாக்களியுங்கள். வாக்களிப்பது என்பது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. அருமைக்குரிய சகோதரர்களே, அருமைக்குரிய சகோதரர்களே, எதிர்வரக்கூடிய நாட்களில் நாம் முழுமையாக 100% நம்முடைய ஒவ்வொரு இடங்களிலும் வாக்களிக்கப்பட்டிருக்க வேண்டும். இதே போன்றுதான் எல்லா விஷயங்களும். ஜனநாயகத்தை காப்பாற்றுவது என்பது ஏதோ ஒன்றறியல் சுருக்கத்துடன் நின்று விடுவதல்ல. ஒரு மாநிலத்திற்கோ அல்லது ஒரு நாட்டிற்கு தேர்ந்தெடுப்பது மட்டுமல்ல, ஒரு பள்ளிக்கு தேர்ந்தெடுப்பதாக இருந்தாலும் அப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும். இங்கு இருக்கக்கூடியதில் சிலர்கள் தங்களுடைய குடும்பங்களை கூட பார்க்க முடியாதவர்கள் இந்த நாட்டை நான் பார்க்கின்றோம் என்பதாக வருகின்றார்கள். எப்படி முடியும்? ஒரு மனிதன் தலைவனாக அவன் பிரதிபலிக்கின்றான் என்றால், அவர்கள் அந்த பொறுப்புகள் வருகின்றார்கள் என்றால் அத்தனையும் அவர்கள் அனுசரிக்க வேண்டும். நல்லவர்களும் இருப்பார்கள், தீயவர்களும் இருப்பார்கள், கோபக்காரர்களும் இருப்பார்கள், சந்தோஷக்காரர்களும் இருப்பார்கள், எல்லா நபர்களும் இருப்பார்கள். அனைவர்களுமே அரவணைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும், அனைவருக்குமே நாம் ஆறுதல் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு இடத்தை அயோத்தியாக மாற்றுவோம் என்பதாக தைரியமாக சொல்கின்றார்கள் என்றால் இதற்குரிய இடங்களை யார் வழங்கியது? அவர்கள் பட்டியலிடப்பட்டிருக்கின்றது. நம்முடைய சமுதாயங்கள் ஒற்றுமையினுடைய சிதறுவர்களின் காரணமாக தைரியமாக சொல்கின்றார்கள். இதற்கு வக்காலத்து வாங்கிக் கொண்டும் இருக்கக்கூடிய சில இஸ்லாமியர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த ஒவ்வொரு விஷயத்திற்கும் நம்முடைய சுதந்திரங்கள் அனைத்து சுதந்திரத்திற்கும் அழியக்கூடிய சூழ்நிலைகளை முன்னோக்கி செல்லக்கூடிய சட்டங்கள் நம்மை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. அவசரகதியாக ஒன்றை இன்று நிறைவேற்றுகின்றார்கள், நேற்றும் இன்றும் நாளையும் பாதிக்கப்பட்டு நிறைவேற்றுகின்றார்கள் என்றால் அதற்கு பின்னணியில் நீங்கள் பார்க்கக்கூடியது எல்லா விஷயங்களும் அவர்கள் மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி நிரூபிக்கப்பட்டால் அதுபோன்று ஆகிவிட்டால் அவர்களுடைய எண்ணங்கள் பிரகாரம் பொது சிவில் சட்டத்தில் இருந்து அனைவருக்குமே ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே இனம், ஒரே கடவுள் என்பது அவர்கள் வந்து விடுவார்கள். எந்த மதத்தை சார்ந்தவர்களும் அவர்கள் அவருடைய பெயர்களை கொண்டு வணங்க முடியாது, வழிபட முடியாது. ஜனநாயகம் என்பது அகல பாதாளத்திற்குரிய ஒளி பிழைக்கப்பட்டுவிடும். அருமைக்குரிய சகோதரர்களே, இதை சொல்ல வேண்டிய கடமைகள் நாங்கள் இருக்கின்றோம். இங்கு நாம் விளங்க வேண்டிய சிந்தனைகள் நாம் இன்றைய காலகட்டங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். வல்லல்லாஹ் நீதமான நேர்மையான ஆட்சியாளர்களை தந்தார் உரிமானாக. அல்லாஹு தஆலா நிம்மதியான ஆட்சியாளர்களை தந்தார் உரிமானாக. வாஹ் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.